நண்பர்களே, ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தொன்மையும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மதுரை நகரம் இருந்து கொண்டிருக்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பண்பாடுகளின் ஒரு கூட்டு கலவையாக இருந்த மதுரை கடந்த 2 மாத காலமாக ஒரு வெறுப்பு அரசியல் சின்னமாக மாற்றப்படுமோ என்ற சந்தேகமும் அச்சமும் பீதியும் எல்லோர் மனதிலும் எழுந்திருக்கிறது. இந்த வரலாற்று சூழலில் மதுரையை சேர்ந்த மக்கள் இந்த மண்ணின் தன்மை என்ன என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கடமையில் பொறுப்பில் இருக்கிறோம். அந்த நோக்கத்தில் தான் இந்த சட்ட கருத்தரங்க நிகழ்வு இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் இஸ்லாமியர் அல்லாத மற்ற நண்பர்கள் நிறைய வந்திருப்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே இந்த கூட்டத்துக்கான வெற்றி, மதுரையில் மத நல்லிணக்கம் கிடைத்த வெற்றி என்றுதான் பார்க்க வேண்டும். ஏன்னா இஸ்லாமியர்களே நிறைய பேரை கூட்டு வச்சு கூட்டம் நடத்துறது ஒரு பெரிய பாயிண்ட் ஒன்றும் கிடையாது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு வழக்கறிஞர்கள் தலையீட்டுக்கு பின்பு தமிழ்நாடு மதுரையில் உள்ள 30க்கும் மேலான அமைப்புகள் ஒருங்கிணைந்து பல்வேறு பணிகளை முன்னெடுத்தோம். அதற்கு முன்பாக திருப்பரங்குன்றத்திலே சிபிஎம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அவர்களும் தங்கள் பங்கிற்கான வேலையை செய்தார்கள். எல்லோரும் சேர்ந்து களத்தில் நின்று இந்த சங் பரிவாரின் சதி அரசியலை முறியடிக்க பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ திடீர்னு வைரல் ஆகுது. மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் கோபுரத்துக்கு பக்கத்தில் ஆட்டை வெட்டுறாங்க, மாட்டை வெட்டுறாங்க, மாட்டை உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. எவ்வளவு அநியாயம் நடக்குது, திமுக ஆட்சியில் எவ்வளவு அநியாயம் நடக்குது, யாரும் இதை கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி வைரலாக ஒரு வீடியோ போச்சு. அதுக்கப்புறம் அதை விசாரிச்சா இஸ்லாமியர்கள் யார் அங்கே ஒன்றும் வெட்டலை. ஆடு மாடு கோழியெல்லாம் வெட்டுறதுன்றது ஒரு குற்றம் கிடையாது, அது வழக்கமான சமூக பழக்க வழக்கம். ஆனால் அங்கு ஆட்டை வெட்டி தோலை உரித்து அந்த செயலை செய்தவர் ஒரு கோடாங்கி, ஒரு நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடிய ஒரு கோடாங்கி தான் அதை செஞ்சிருக்கிறாரு. எல்லாரும் போய் அதை வெரிஃபை பண்ணி அந்த செய்தியை வெளியிட்டாங்க. ஆனால் இந்த செய்தியை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் மாட்டை வெட்டிட்டாங்கன்ற செய்தியை நிறைய பேர் பரவவிட்டாங்கள, அவங்க மேலே காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இப்போ பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா, இதை காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் எப்படி அணுகிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த பிரச்சனை நீடிக்க போகுதா இல்லையான்றது தெரியும். திருப்பரங்குன்றமும் மதுரையும் சர்ச்சையான பகுதியாக மாறப்போகுதா இல்லையா அப்படின்றது ஒரு புறம் நம்மை போன்றவர்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து முன்னெடுத்தாலும் மாவட்ட நிர்வாகம் எப்படி செயல்படும் அப்படின்றத பொறுத்து அந்த பிரச்சனை இருக்குது. இந்த வதந்தி மட்டுமல்ல, இதற்கு முன்பாக பல வதந்திகளை பரப்பினார்கள். நவாஸ்கன் எங்கள் பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்னு. பிரியாணி சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. தர்கா பகுதியில் போய் பிரியாணி சாப்பிட்டா என்ன தப்பு? 200 வருஷமாக சாப்பிட்றோம், என்ன தப்பு? ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த செய்தி அப்படியே பரவுது. எங்கெங்கே போனாலும் கேட்குறாங்க, எதுக்கு அங்கே போய் அவர் பிரியாணி சாப்பிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணுறாரு அப்படின்ற செய்தி தான் எல்லா பக்கம் அப்படியே போயிடுச்சு. இந்த பிரியாணி சாப்பிட்டவர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. அது மாவட்ட நிர்வாகம் அப்படி சாப்பிட்றதுல ஒன்றும் தவறு கிடையாது, அவர் தான் சாப்பிட்டாருன்னு மறுநாள் கலெக்டர் இவங்களை கூப்பிட்டு வச்சு இவர் தான் சாப்பிட்டாரு, தர்கா பகுதியில் சாப்பிட்டாரு, முருகன் கோயில் மையமுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எஸ்பியும் கலெக்டரும்
கமிஷனர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமா இல்லையா? சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையா அப்படின்னு ஒரு பிரச்சனை. தீர்ப்புல தெளிவாக இருக்கு. நீதிபதி அவர்களும் பிரஸ் மீட்ல சொன்னாங்க, 1815 தனக்கொன்குளம் கிராமம் சிக்கந்தர் தர்காவுக்கு கொடுக்கப்பட்டது, பள்ளிவாசல் கொடுக்கப்பட்டது தெளிவாக இருக்கு டாக்குமெண்ட். அது ஒரு பகுதி சிக்கந்தர் பள்ளிவாசல் இருக்கிற பகுதி, தர்கா இருக்கிற பகுதி சிக்கந்தர் மலை, மற்ற பகுதி மீத பகுதிகளும் ஸ்கந்தர் மலை, மொத்த பகுதியை சேர்ந்து திருப்பரங்குன்ற மலை. சங்க காலத்தில் அது பரங்குன்றம். ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்தில் ஒரு பேர் வச்சிருக்காங்க, அரசு ஆவணங்கள் இருக்கு. இன்னைக்கு இஸ்லாமியர் மாற்ற முயற்சி பண்ணாங்களா? அதுக்கு என்ன ஆதாரம்? யாராவது கேட்கணுமா இல்லையா? இப்போ மாற்ற முயற்சி பண்ண என்னையா செஞ்சாங்க? கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்தாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ இப்போ காவல்துறை, முதல் விஷயம் காவல்துறையோட அணுகுமுறை. காவல்துறையின் அணுகுமுறை சரியான முறைப்படி மதுரையில் இருக்குதா அப்படின்னா 100% இல்லை, ஒரு சார்பாக இருக்கிறது. அதான் முக்கியம். அரசியல் சட்டப்படி எல்லோருக்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை உண்டு. அதை தடுப்பதற்கு காவல்துறை யாருன்னு தான் கேள்வி. நாங்கள் இங்கே ப்ரெஸ் மீட் நடத்துகிறோம் பிப்ரவரி 2ஆம் தேதி. அதை ஓடி போலீஸ் தடுக்கிற, மண்டபத்துக்காரங்களை மிரட்டுற. இதுவரை நாங்கள் 25-30 வருஷமாக அரசியலில் பொது பிரச்சனையில் இருக்கிறோம், யாருமே தடுத்தது கிடையாது. ஆனால் முதல் முறையாக காவல்துறை தடுக்குதுன்னா யார் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குது? அமித்ஷா கட்டுப்பாட்டிலையா? இங்கே உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா? யாருமே சொல்லணும்ல. அடுத்து டைசி தோழர்கள், அந்த உள்ளூர்காரங்க, தாமுயசாக்கா தோழர்கள் துண்டறிக்கை கொடுக்குறாங்கய்யா. என்ன துண்டறிக்கை கொடுக்குறாங்க? மத நல்லிணக்கத்தை பாதுகாப்போம். அதானே இது அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டதான? அரசியல் சட்டத்தை பின்பற்றுவோம் சொல்றதும் மத நல்லிணக்கத்தை பின்பற்றுவோம் சொல்ல ஒன்று தானே. இதை காவல்துறை ஏன் தடுக்குது? துண்டறிக்கை கொடுக்கறது உன்ட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? எந்த சட்டத்தில் இருக்குன்னு சொல்லு. டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்டில் இருக்கா, சிட்டி போலீஸ் ஆக்டில் இருக்கா, வேற புதுசாக வந்த ஆக்டில் இருக்கா, பழைய சிஆர்பிஎஸ் இருக்கா, புது ஆக்டில் இருக்கா? எங்கே இருக்கு? துண்டறிக்கை கொடுக்கறது காலகாலமாக எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை தடுக்குது காவல்துறை. இன்னைக்கு தோழர்கள் மக்கள் அதிகாரம் மாக்காய்க்கா தோழர்கள் கொடுத்தா அதையும் தடுக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் இப்படி காவல்துறை தடுக்குது. ஆனால் சங் பரிவார் கூட்டம் என்ன வேணாலும் செய்கிறாங்க. முருகன் ஒரு பேட்டி இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு போறாரு, ஒரு பொய் செய்தி பரப்புகிறது. அந்த பொய் செய்தியை காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ கலெக்டரோ மறுக்கிறீங்களா? அண்ணாமலை சொல்றாரு 1926 தீர்ப்பு இருக்கு. கச்சிராஜா சொல்றாரு பிரிவு கவுன்சில் தீர்ப்பு எங்களுக்கு வந்துருச்சு, மொத்த மலையும் எங்களுக்கே சொந்தம். எங்கேயா இருக்கு பிரிவு கவுன்சில் தீர்ப்பு? இருக்கு, தீர்ப்பு இருக்கு. தீர்ப்புல என்ன இருக்கு? பேசுவோமா, விவாதிப்போமா? அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மாவட்ட நிர்வாகத்துக்கு இருக்கா இல்லையா? இந்த பிரச்சனையை டிசம்பர் 25ஆம் தேதி தொடங்கியது காவல்துறை. ராஜபாளையத்திலிருந்து ஒரு குடும்பம் வர்றாங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நேர்த்திக்கடன் செலுத்த போறாங்க, கந்தூரிக்காக போகிறார்கள். அதை காவல்துறை தடுக்கிறது. என்ன அடிப்படையில் தடுத்தீங்க? இங்க கமிஷனர், எஸ்பி, கலெக்டர் எல்லாரும் இருக்கீங்க, உளவுத்துறை, ஏசி எல்லாம். என்ன அடிப்படையில் காவல்துறை தடுக்க சொன்னீங்க? இல்லை என்றால் உங்களை மீறி அவர் தனிப்பட்ட முறையில் தடுத்து அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தார் சொல்லு? ஒன்றும் கிடையாது. அடுத்து மறுபடியும் சின்ன பிரச்சனையாகுது. கலெக்டர்கிட்ட போய் எல்லா கட்சியும் சேர்ந்து தர்கா நிர்வாகத்திலிருந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க. டிசம்பர் 31ஆம் தேதி ஒரு சமாதான கூட்டம் நடக்கிறது. அந்த சமாதான கூட்டத்துக்கு தர்கா தரப்புலேருந்து போகிறாங்க. அங்கே இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி வராரு, உளவுத்துறை அதிகாரிகள் போகிறாங்க, வருவாய் கோட்டாட்சியர் அந்த கூட்டத்தை நடத்துகிற ஆர்டிஓ நடத்துகிறாரு. அந்த கூட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து முதல் முறையாக அங்கே ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஹெச்ஆர்எம்சியோட ஏசி அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ தர்கா தரப்புலேருந்து போன வழக்கறிஞர், அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, வழக்கறிஞர் சொல்கிறாரு, இது எங்களுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பாயிடுச்சு, எங்கள் பகுதி இது, எங்களுக்கு சொந்தமான சொத்துன்னு அது சொன்ன பிறகு அதில் என்ன செய்கிறன்றது இவங்க எப்படி சொல்ல முடியும்? திருப்பரங்குன்றம் முருகனுக்கோ இல்லை அங்கே சமணர் வழிபாட்டு இடத்துக்கோ இல்லை சிவன் கோயிலுக்கோ நாட்டார் தெய்வ வழிபாட்டுக்கோ தர்காவில் போய் நீங்கள் எப்படி பூஜை பண்ணாதீங்க, முருகனுக்கு வெண்பொங்கல் படிக்காதீங்க, நீங்கள் வேற சாப்பாடு வைங்க, மந்திரத்தை இப்படி சொல்லாதீங்க, இப்படி மாற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதில் தலையிட முடியுமா? தலையிட்டா ஏற்றுக்குருவாங்களா? ஆனால் 100 வருஷமாக தர்கா பிரச்சனையில் அவங்க கோயிலேருந்து தலையிட்டே வராங்க. 100 வருஷமாக, ஒரு நாள் 2 நாள் கிடையாது.
அதோட அடுத்த இறுதி கட்டம் தான் இப்போ வந்து வந்துருக்குது. ஆர்டிஓட்ட இதை வந்து சொன்ன உடனே அதெல்லாம் கேட்டு சரி இருந்தாலும் வந்து நீங்கள் ஆதாரம் கொடுங்க, ஆடு கோழி ரொம்ப நாள் வெட்டுறீங்கன்றதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறாரு. இவங்க தர்கா தரப்புலேருந்து ஆதாரத்தை கொடுக்குறாங்க. ஃபோட்டோவிலேருந்து அங்கே வந்து வெட்டுறதுக்கான இடம், அங்கே சாப்பிட்றதுக்கான இடம், உணவு கூட எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாங்க. யார் யார் வந்து இங்கேருந்து லோக்கல்லே நீங்கள் எங்கே போய் விசாரித்தாலும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்கன்றது சொல்கிறாங்க. எல்லா ஆதாரத்தையும் இவங்ககிட்ட வாங்கிட்டு அடுத்து ஹெச்ஆர்என்சி தரப்பில் கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது கோர்ட் உத்தரவு வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுங்க, ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னா அவங்க எங்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாதுன்னா ஆர்டிஓ என்ன சொல்லியிருக்கணும், முதல் விஷயம் இதில் தலையிட்டதே தவறு. சரி தலையிட்ட இவங்க ஆதாரம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஆதாரம் கொடுக்கல, அதனால் அதை பழைய நடைமுறை தொடரணும் ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்கணும். இதான் பீஸ் கமிட்டி மீட்டிங் முடிவு அப்படின்னு. ஆனால் ஆர்டிஓ சொன்னால் பாருங்கள், நல்லா இருக்கட்டும் பாய், பெரும்பான்மை கொஞ்சம் வருத்தப்படுறாங்கல்ல, அதை வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணக்கூடாதா பாய் இப்படின்னு ஒரு ஆர்டிஓ பேசுகிறாரு. பேசுகிறோன்னே இவங்களுக்கு வந்து என்ன ஒரு அரசியல் சட்டப்படி நடக்க வேண்டிய ஒரு ஆர்டிஓ, எல்லாரும் சமமாக நடத்த வேண்டிய ஆர்டிஓ இப்படி ஒரு சார்பாக வந்து பேசுகிறார். சங் பரிவார் குரலை இவர் பேசுகிறான்னு சொல்லி இவங்க வெளிநடப்பு செய்து வந்து விட்டார்கள். வெளிநடப்பு செய்து வந்துவிட்ட பிறகு அவர் ஒரு ப்ரொசீடிங்ஸ் மாதிரி ஒன்று வந்து போடுறார். அந்த ப்ரொசீடிங்ஸ் தான் நான் காட்டுறது. கண்ணன்ற வருவாய் கோட்டாட்சியர் திருமங்கலம் 31/12/2024 என்ன சொல்கிறாருன்னா, மேற்படி மழை மீது உயிர் பலி கொடுக்கும் நடைமுறை தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறையினரால் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம், தொடர்ந்து அவங்க வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை நிறுத்த புதுசாக சொல்கிறாரு. நீயே ஒத்துக்கிற நடைமுறை தொடர்பாக அந்த நடைமுறை இருக்குன்னு ஒத்துக்கிறார், அவர் ஆட்சேபனை தெரிவிக்கிறார். மேலும் இது தொடர்பாக போதிய ஆதார ஆவணங்களை மேற்படி தர்கா தரப்பினர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை ஆகியோரால் சமர்ப்பிக்கவில்லை என்பதால் இந்நேர்வு தொடர்பாக உரிய நீதிமன்றத்தின் மூலமாக பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த பிரச்சனையை வந்து போலீஸ் ஒரு கட்டத்துக்கு நகர்த்தது, அடுத்த கட்டத்துக்கு ஆர்டிஓ நகர்த்துறாரு. இதில் முக்கியமாக பொய்யே எழுதுறாரு. தர்கா தரப்பினர் ஆதாரம் கொடுக்கல அப்படின்ற பொய்யை எழுத வேண்டிய அவசியம் தேவை யார் சொன்னது? யார் சொன்னா? நீ பதில் சொல்லணுமா இல்லையா? அவங்க ஆதாரம் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது, அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்கன்ற நீ பதிவு பண்ணுமா இல்லையா? யோக்கியனா இருந்தா அதையும் பதிவு பண்ணல. அவங்க கையெழுத்து எங்கே இருக்கு? கீழே அவங்க கையெழுத்தே கிடையாது. அதே ப்ரொசீடிங்ஸோட காப்பி தான், அந்த கையெழுத்து கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஏதோ அவங்க ஆதாரம் கொடுக்காத போல அவங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இவர் ஏதோ ஒத்துக்கிட்டது போல வந்து எழுதுற இந்த பொய் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது? இதுதான் RSS சதி, அரசு நிர்வாகத்தின் சதி என்று நாம் சொல்கிறோம். போலீஸு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினது ஆர்டிஓ. இந்த ஆர்டிஓ மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்து சொல்லுங்க? அந்த பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸு லீகலாக ஒரு வேலிடிட்டியும் கிடையாது. ஆனால் இதை உத்தரவுன்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் இதுவரை அனுமதிக்க மாட்டாங்க. பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸ் வந்து சட்ட ரீதியான வலிமையிலேன்னு உயர்நீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லிட்டாங்க. இது அவங்களா ஒன்று எழுதிக்கிறது. இதுக்கு ஸ்டாச்சுட்டரி ஒரு ரைட்டுன்றது ஒன்றும் கிடையாது, வேலிடிட்டி ஒன்றும் கிடையாது. பிரச்சனை வந்து இப்படி போகுது. இங்கே வந்து இஸ்லாமிய தரப்பில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, அவர்கள் மீது வழக்கு போடப்படுகிறது. அதே சமயம் சங் பரிவாரங்கள் தினந்தோறும் 2 பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குறான். ஃபேக்கான வீடியோவை தயாரித்து மத கலவரத்தை தூண்டுற வகையில் வந்து ஏராளமான வீடியோக்களை விநியோகம் பண்ணுறான். ஒருத்த மேலே வழக்கு கிடையாது, கேஸ் கிடையாது, எதையும் தடுக்கலை. பிப்ரவரி 4 போராட்டம் அறிவிக்கப்படுகிறது. நாங்கள் 2ஆம் தேதி பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, தடுக்கிறாங்க. 4ஆம் தேதி அங்கே அவங்க போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. 2ஆம் தேதி காவல்துறை மறுத்துருச்சு. 3ஆம் தேதி 144 போடுறாங்க. 3, 4, 2 தேதியில் 144 போடுறாங்க. 3ஆம் தேதி மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி தனபால் என்பவர் தான் இந்த வழக்கில் விசாரிக்கக்கூடிய நீதிபதி. அவர் முன்பாக போய் மென்ஷன் பண்ணுறாங்க, எங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் போராட்டம் நடத்த முயற்சி பண்ணோம், அந்த அனுமதி மறுத்துட்டாங்க, அதை வழக்கு இன்றைக்கே எடுத்துக்கங்கன்னு 3ஆம் தேதி திங்கக்கிழமை கேட்குறாங்க. நீதிபதி அவசரமெல்லாம் எடுக்க முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டார். மறுநாள் 4ஆம் தேதி நீதிபதி தனபால் அவர்கள் முன்பு 18வது நீதிமன்றத்தில் 42வது வழக்காக அந்த கேஸ் பட்டியல் போட்டிருக்காங்க. நாங்கள் அந்த கேஸில் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், தேவைப்பட்டால் இன்டர்வியூ பண்ணுவோன்னு 144 இருக்கும்போது எப்படி நடந்துரு போராட்டம் அப்படின்னு நாங்கள் போகிறோம். அங்கே போனால் அங்கே யாருமே கிடையாது. காலையில் வேற ஒரு நீதிபதி பெஞ்சில் வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் தலைமையிலான அமர்வு அந்த பெஞ்சில் வந்து வழக்கு வருதுன்னு சொல்கிறாங்க.
நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் ஏபிவிபியின் நிர்வாகி, ஒரு டாக்டர். அந்த டாக்டரு ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மாவோட பிரச்சனை ஆகிற போது அவங்க வீட்டு முன்னாடி போய் யூரின் போனவர், அது வீடியோவோட வந்துச்சு. அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணுறாங்க. திங்கக்கிழமை காலையில் ஒரு கோர்ட்டில் போய் மென்ஷன் பண்ணனையும் அன்னைக்கே பெயில் கொடுத்தாரு. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு போகல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போகல. நம்மளாம் என்ன பாடுபடணும், இங்கெல்லாம் டிஸ்மிஸ் ஆனால் தான் போகணும். ஸ்ட்ரெயிட்டாக சுப்பையாவுக்கு பெயில் கொடுத்து வீட்டுக்கு போங்கன்னு அவர் அனுப்பிச்சிட்டார். அந்த நீதிபதிகிட்ட வழக்கு வருது. காலையில் போனோடனே மென்ஷன் பண்ணி லிஸ்ட்டு முடிஞ்சோடனே எடுத்துக்கிறோம், அவர் கேஸ் முடிஞ்சோடனே எடுத்துக்கிறேன்றாங்க. ஒரு ஒன்றையாளுக்கு அந்த வழக்கு எடுக்கிறாங்க. ஒன்றையாளுக்கு அந்த வழக்கு எடுக்கிற போது அவர் முதல் கேட்ட கேள்வி, இது மாதிரி ரிலிஜியஸ் சென்டிமெண்ட் எல்லாம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்குல்ல, ஆடு கோழி வெட்டி, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எடுத்தோன்னே அதை கேட்குறாரு. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கணும், காலங்காலமாக அங்கே வேலை வெட்டுறாங்க, என்ன பிரச்சனை அப்படி சொல்லணும். இல்லை, நாங்கள் 2 தரப்பு மேலே வழக்கு போட்டிருக்கோம். வழக்கு போட்டீங்க, அடுத்து என்ன நடவடிக்கை? நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், நடவடிக்கை எடுப்போம்னு ஏஏஜி வீரகர்வன் சொல்கிறார். அடுத்து 144ல் நீங்கள் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கீங்க, அதில் நீங்கள் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் எதுக்கு பயன்படுத்தியிருக்கீங்க? மக்கள் கூடக்கூடாது, நீங்கள் வாகனத்தை பறிமுதல் பண்ணுவோம், இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை என்ன அப்படின்னு இவர் அந்த வேர்ட்ஸ் ப்ளீஸிங்காக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதெல்லாம் கேட்டு மதியம் நான் வழக்கை தொடர்ந்து விசாரிக்கிறோம். அனுமதி தொடர்பான வழக்கு நீதிபதி தனபாலிடம் இருக்கிறது, அங்கே அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிடுறாங்க. திருப்பி சாப்பிட்டு 2 ஆள் கோர்ட்டு, 2 ஆளுக்கெல்லாம் போகிறோம். போன உடனே RSS பிஜேபி வழக்கறிஞர்கள் எங்களுக்கு இன்றைக்கே போராட்டத்துக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்குறாங்க. நீதிபதி அரசாங்கத்திட்ட கேட்குறாரு. அப்போ ஏஏஜி வீரகதிரவன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அங்கே தைப்பூச விழா எல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கெல்லாம் திருப்பரங்குன்றத்தில் கொடுக்க முடியாது. அதனால் 19, 20ஆம் தேதி பிப்ரவரி 19, 20 மதுரையில் வச்சுக்கிறது, திருமங்கலத்தில் எங்கேயாவது வச்சுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பற்றியான பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க இன்றைக்கே வேணும் திரும்ப அப்படின்னு கேட்குற போது, இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு திரும்ப கேட்குறாரு. இன்றைக்கி வேணாம், நீங்கள் நாளைக்கு வச்சுக்கோங்க, இது திருவிழா நடக்குது, அங்கே பண்ண முடியாது, இப்போ தமுக்கத்தில் வச்சுக்கோங்க, இல்லை திருமங்கலத்தில் வச்சுக்கோங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேட் பிபி ஜின்னா அவர் அதில் ஆஜராகிறாரு. அவர் உடனே சொல்கிறார், நான் மதுரை கமிஷனர்கிட்ட பேசிட்டேன், அவங்க பழங்கானத்தை கேட்குறாங்க, பழங்கானத்தில் அவங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொன்ன உடனே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை, அது கரெக்டு தான், ஆனால் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, மண்டபத்தில் அங்கங்கே பிடிச்சி வச்சுருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு நீதிபதிகிட்ட RSS வழக்கறிஞர்கள் கேட்குறாங்க. இப்போ நீதிபதியாக கொஞ்சம் யோசிக்கிறார். ஏன்னா கைது செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு அவர் முன்னாடி கிடையாது, பெர்மிஷன் வழக்கு அவர் முன்னாடி கிடையாது. ஆனால் அதில் ஸ்டேட் ஒத்துக்கிட்டதுனால அவர் சரி பெர்மிஷன் கொடுக்கலான்னு ஒரு மனநிலைக்கு வராது. அடுத்து கைது தொடர்பான எந்த வழக்குமே அங்கே கிடையாது. இல்லாத போது எப்படி உத்தரவு போடுறது, லீகலாக உத்தரவு போட முடியாது அப்படின்றதுல அவர் நினச்சிக்கிட்டு தயங்குறாரு. தயங்கும் போது ஸ்டேட் பிபி ஜின்னா சொல்கிறார், இல்லை நாங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு. ஏன்னா அங்கே கூட்டம் போகணும்ல, பிஜேபி கூட்டம் போகணும், அவர் ரிலீஸ் பண்ண நாங்கள் சொல்லிடுறோம். அதான் சொல்லிட்டார்ல அவர், நீங்கள் ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டை போடுங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸ்டேட் பிபி சொல்லிட்டார் இல்லைங்க, அது கரெக்டாக நடக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர்கள் மகிழ்ச்சியாக போய் அப்படி தான் அந்த கூட்டம் என்பது கூட்டப்பட்டது. இப்படி ஒரு முழு கூட்டம் தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. இதில் ஜின்னாவை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றது தான் தெரியலை. ஜின்னா ஏன் பயன்படுத்தப்பட்டார்? எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஜின்னாவை கொண்டு இதில் பேச வைக்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு பாலிடிக்ஸாக தான் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனையை பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கல, பெரும்பான்மை இந்துக்கள் என்று கருதுவோரை அதை ஏற்றுக்கல, ரொம்ப சிறுபான்மையில் தான் அதை செய்கிறாங்க. அதனால் 2 தரப்பிலும் கைவிடப்பட்ட ஆட்களாக அவங்க இருக்கிறாங்கன்றதான் யதார்த்தமான உண்மை. அதனால் 2 தரப்புலையும் பெரிய அளவில் அப்போ ஆளும் கட்சிக்கோ மற்றவங்களுக்கு என்ன, 2 தரப்பு ஓட்டும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தர்கா தானே, இப்போ இஸ்லாமியர்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இந்த சைடு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சிக்கல் வரக்கூடாது, அவரை பயன்படுத்துகிறாங்க. இப்படி தான் இந்த உளவுத்துறை மூளை என்பது வேலை செய்கிறது, அரசு மூளை வேலை செய்கிறது தான் சிக்கல். அப்போ இதில் அப்படி நடந்துருச்சு. அன்னைக்கே வழக்கு விசாரணை நடக்கிற போது ஏஏஜி வீரகதிரவன் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. கோயிலுக்குள்ளே போய் இன்றைக்கி அவங்க கலவரம் பண்ணியிருக்காங்க, பிரச்சனை பண்ணியிருக்காங்க, நீதிபதி சொன்னே அது வேறு பிரச்சனை, அதை விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்மளும் பார்த்துக்கோம், 144 போட்ட போது கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க, போலீஸ் 4000 5000 போலீஸ்லாம் சொன்னாங்க. ஆனால் போய் உள்ள
ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறான், பாகிஸ்தான் இந்தியான்னு கோஷம் போடுறான், உள்ள கலவரம் பண்ணுறான், கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே மாப்பிள்ளை மாதிரி கூப்பிட்டு வந்து மண்டபத்தில் வச்சு போராட்டத்துக்கு அனுப்பிச்சு போலீஸ். வேற யாராவது செஞ்சிருந்தா அதை விடுவாங்களா? அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பான நீதிமன்ற உத்தரவு இருக்கு. அங்கே பிரச்சனையை தூண்டும் வகையில் யாரும் பேசக்கூடாது, பேசினா போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு. ஆனால் கச்சிராஜா நேரடியாக பேசுகிறாரு. ரெண்டு விஷயம், இது அயோத்தியாக திருப்பரங்குன்றம் மாறும், நாங்கள் உயிர் தியாகம் செய்தாவது மாற்றுவோம், மத நல்லிணக்கம் வேணும்னா தர்காவை மாற்றிக்க அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ தர்காவை இடிப்போன்னு அவர் பேசுகிறாரு, கலவரம் பண்ணுவோன்னு பேசுகிறாரு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா? இதே ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து பேசியிருந்தா, எஸ்டிபிஐலேருந்து பேசியிருந்தா என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில்? அடேங்கப்பா, நேஷனல் மீடியா அர்ணாப் கோசாமி அத்தனை பேரும் பேசியிருப்பாங்க. என்னைய வந்திருக்கும் பிடிச்சி நேரம் திகாருக்கு போயிருப்பார், எல்லா மீடியாவிலும் வந்திருக்கும். அப்போ இந்த அரசு நிர்வாகம் இங்கே எல்லா மக்களையும் சமமாக அணுகுதா அப்படின்னா இல்லைன்றதான் யதார்த்தமான உண்மை. ஸ்டேட் மிஷனரிக்குள்ளே ஏராளமான RSS சிந்தனையாளர்கள் புகுந்திருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் அவங்களுக்கு என்ன தெரியல, கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய விலையை இவங்க ஆட்சியில் இருக்கா, போகலாம் வரலாம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை அழிக்கும் அப்படின்றத அவர்கள் உணர வேண்டும். அது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை. இவர்கள் வளர்ந்தால் இப்போ இன்னைக்கு சாதி பிரச்சனைகள் அதிகம் வளர்றதுக்கும் பிஜேபி வளர்றதுக்கும் தொடர்பு இருக்கு. பொய் செய்தி பரப்புறதுக்கும் பிஜேபி வளர்றதுக்கும் தொடர்பு இருக்கு. அதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதை அவர்கள் செய்யணும். இப்படி இந்த விவகாரத்தை பொறுத்தவரை, திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை வந்து காவல்துறை நிர்வாகம், அடுத்து கலெக்டர் ஒரு அறிக்கை போடுறாங்க. அந்த அறிக்கையில் பிரச்சனை எப்படி துவங்குச்சு? தர்கா தரப்புலேருந்து ஒரு போர்டு வச்சாங்க, அங்கே தான் பிரச்சனை துவங்குச்சுன்னு அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. எப்படி போய் பாருங்க, போலீஸ் தான் போய் தடுக்குது. ஆனால் தர்கா வந்து பழைய அங்கே ஒரு இங்கே கந்தூரி கொடுக்கப்படும் ஒரு போர்டு இருந்தது, பழசாயிடுச்சுன்னா அவங்க இன்னொரு புது போர்டு வைக்கிறாங்க, அதில் தான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கலெக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு பிறகு வெளியில் எல்லாரும் பேச தொடங்கிய பின்பு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வேல் யாத்திரை போகிறோம்னு ஒரு வழக்கு வருகிற போது ஜின்னா அவர்கள் ஆஜராகி, அதே ஜின்னா ஆஜராகி வந்து ஆடு கோழி ரொம்ப நாளாக வந்து பலியிடுறாங்க, இங்கே எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க தான் பிரச்சனையை உருவாக்குறாங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவர் வந்து தெளிவாக நம்ம பேசுகிற மாதிரி அப்படியே அந்த விஷயத்தை வந்து அவர் பேசுகிறார். பாண்டி கோயிலில் கிடா வெட்டுறாங்க, அழகர் கோயிலில் கிடா வெட்டுறாங்க, 18ஆம் படி கட்டுறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவர் பதிவு பண்ணிட்டீங்க. துரைமுருகன் அவர்கள் திமுகவின் பொதுச் செயலாளர், எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதில் நீண்ட காலமாக ஆடு கோழி வெட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையிலே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஆளுங்கட்சி தரப்பு அது ஸ்டாண்டு, கவர்மெண்டோட ஸ்டாண்டு, அது கலெக்டர் ரிப்போர்ட் அது. ஆனால் இப்போயே விட மாட்டேறாங்க. நீங்கள் எல்லாம் அது உண்மையாக இருந்தால் இன்னைக்கு போய் ஆடு கோழி வெட்ட முடியுமா? நானும் சாப்பாடே கொண்டு போக முடியலை. அப்போ அங்கே ஒரு நிலைப்பாடு சொல்கிறீங்க, மக்களுக்காக ஒன்று, இங்கே நடக்கிறது வேறையாக இருக்குது. வயலூர் முருகன் கோயில் நடந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி வயலூர் முருகன் கோயிலில் அனைத்து ஜாதி அர்ச்சகர்கள் அங்கே அவங்க பூஜை பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி அப்படியே பரவ விட்டாங்க. ஆனால் அவர் முருகனுக்கு பூஜை செய்யலை, வெளியில் உள்ள விநாயகருக்கு தான் பூஜை பண்ணாங்க. ஆனால் செய்தியை எந்த சன்னதின்னு சொல்லலை, எந்த யாகசாலையில் உட்காந்தாங்கன்னு சொல்லலை, சொல்லாமல் ஒரு செய்தியை வந்து பரப்புனாங்க. இப்படித்தான் எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு பாதி உண்மை பாதி பொய்யை சேர்த்துட்டு வந்து சொல்கிறது என்பது ரொம்ப ஆபத்தானது, சிக்கலானது. திருப்பரங்குன்ற விவகாரத்திலே தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் அதை செய்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் அதை மாற்றிக்கணும். ரெண்டாவது, ரெண்டையும் சமப்படுத்தக்கூடாதுங்க. மத கலவரத்தை உருவாக்கணும், மத நல்லிணக்கத்துக்காக பேசுவவங்க சமமா? நாங்கள் 2 பேரும் சமமாக பார்ப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவே வேறு. 3 தடவை இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட அமைப்பு RSS, சங் பரிவார அமைப்புகள். அவங்க நாங்கள் கலவரம் பண்ணுவோம்னு பேசுகிறாங்க, அவங்க மேலே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. துண்டறிக்கை கொடுத்தா, அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் துண்டறிக்கை கொடுத்தா தடுப்போம். 2 பேரும் சமன் பேசுகிறதே வந்து ஒரு மோசடி, அது தவறானது. எல்லாருக்கும் நீங்கள் அனுமதி கொடுங்க, அவங்கவுங்க கருத்தை பேசட்டும். அதில் வன்முறையை தூண்டினால், கலவரத்தை தூண்டினால், அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக பேசினால் நடவடிக்கை எடுங்க. அதை ஏன் செய்ய மாட்டேங்க? கோயிலுக்குள்ளே போனவன் குண்டாஸ் போட்டிருந்தீங்கன்னா அடுத்து நடக்குமா? NSCயில் போட்டிருந்தா அடுத்து நடக்குமா? ஏன் காவல்துறை செய்யலை, தமிழ்நாடு அரசு செய்யலைன்றதான் நம்ம கேள்வி. அடுத்து, இந்த பிரச்சனை என்பது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க, 100 வருஷமாக இருக்கு. இங்கே ட்ரையல் கோர்ட்டில் மட்டும் மதுரை சப்கோர்ட்டு, திருமங்கலம் முன்சிப் கோர்ட்டு, மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம், அன்னைக்கு பிரிவி கவுன்சில், இது எல்லாத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட 10 வழக்குகள் வந்து
பதிவாயிருக்கு. தர்கா நிர்வாகம் பிரச்சனை தொடர்பாக 10 வழக்குகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கேஸு 1920 சொன்ன தீர்ப்பு, நீதிபதி ராமையருக்கு தீர்ப்பு. அதுக்கப்புறம் அது ஹைகோர்ட்டுக்கு போகுது, அதுதான் ப்ரீவியூ கவுன்சிலுக்கு போகுது. 3 வழக்கு. 4வது வழக்கு மதுரை பிரின்சிபல் சப்கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறாங்க. 5, 6 சொல்லி இப்படி வரிசையாக ஏராளமான வழக்குகள் இருக்குது. இந்த வழக்கோட சாரங்களை அடிப்படையாக சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னா, முதல் வழக்கில் நீதிபதி ராம ஐயர் வழங்கின தீர்ப்பில் மிக தெளிவாக, அது முதல்ல ஒரு சிவில் பிரச்சனை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான பிரச்சனை. இவன் சொல்கிறான்ல இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கும் பிரச்சனை, அப்படி கிடையவே கிடையாது. இந்துக்கள்னு நினைக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அங்கே நாட்டார் வழிபாடு இருக்குது, சமண வழிபாடு இருக்குது, சைவ வழிபாடு இருக்குது, முருகதெய்வ வழிபாடு இருக்குது, பல வழிபாடுகள் அங்கே இருக்குது. அப்போ திருப்பரங்குன்றம் என்பது மத நிலையிலும் ஒரு அற்புதமான களம். அதான் இன்னைக்கு செய்தி வெளியே போயிருக்கணும். 1000 வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கிறதுல இவங்க வழக்கு போடுறது, அந்த மலையை யார் பொறுப்பில் வச்சுக்கிறதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கும் கோயில் நிர்வாகத்துக்கு தான் சண்டை. அந்த தீர்ப்பில் மொத்தம் 48 பத்திகள் இருக்குது. அதில் 38 பத்திகள் அரசுக்கும் கோயிலுக்கும் உள்ள விஷயங்கள் மட்டும்தான் பேசுது. கடைசி 10 பாராம் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கான அந்த தர்கா பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கான உரிமை தொடர்பாக பேசுகிறாங்க. அந்த வழக்கிலே தெளிவாக ஏற்றுக்கிறாங்க. தர்கா பள்ளிவாசல் இஸ்லாமியர்களுக்கு, தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம்னு கோயிலே ஏற்றுக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் கோயிலே ஏற்றுக்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லை. கச்சிராஜா யார் பேசுறது? அதில் ஒரு சாட்சி இருக்காங்க, PW2 ராமசாமி ஐயர். 1913 16 வரை மதுரையில் தாசில்தாராக இருந்தவர். அந்த சாட்சியை விசாரிக்கிறாங்க நீதிமன்றத்தில். அவர் சொல்கிறாரு, நான் நேரடியாக நெல்லித்தோப்பு போய் ஆய்வு பண்ணேன். அங்கே இந்த சமாதிகள், அதே போல் தர்கா இருந்ததுக்கான தர்கா எல்லாமே அங்கே இருந்துச்சு அப்படின்னு ராமசாமி ஐயர் சொல்கிறார். ராமசாமி ஐயர் சொல்லிட்டாரு, ராம ஐயர் தீர்ப்பு சொல்லிட்டாரு. ராஜா ஐயர் வாழ்க்கை என்ன பிரச்சனை எனக்கு தெரியும். ராஜா ஐயர்வாள் எங்கடால் நீங்கள் விவாதத்துக்கு வாங்க, தீர்ப்பை வரிக்கு வரி நாங்கள் படிச்சிருக்கிறோம். 1923 தீர்ப்பு, 26 தீர்ப்பு, 31 தீர்ப்பு, 58 தீர்ப்பு, 78 தீர்ப்பு, 2011 தீர்ப்பு, எல்லா தீர்ப்பையும் படிச்சிருக்கோம். எங்காவது இதில் தர்காவுக்கு பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு நெல்லித்தோப்பு, அதே போல் தர்கா பள்ளிவாசல் அந்த பகுதிகள், அது போகிற பகுதி, அந்த மலை உச்சி, இதெல்லாம் இவர்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் பொது வாழ்க்கையை விட்டே போயிடுறோம். ஆனால் பொய் சொல்கிறக்கா நீ போயிருவியா? முழுமலை எங்களுக்கே சொந்தம், முழுமலை எங்களுக்கே சொந்தம்னு சொன்னால் எங்கனாலும் வாதம் பண்ணு. அவங்க நம்ம திருப்பி கவுண்டர் பண்ணோன்னே இப்போ அதை பேச்சை காணும். பிரிவு கவுன்சிலை விட்டார் இப்போ கச்சிராஜா, வேறு பிரச்சனை தான் இப்போ பேசுகிறாரு. அப்போ அவங்க பிரச்சாரத்தின் அடிப்படையே பொய் தான். அந்த பொய்யை நாம் உடைக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக அவர்கள் பின்வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கேஸு முடிஞ்சு தெளிவாக ராமையர் தீர்ப்பு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அது பிரிவு கவுன்சில் வரை போய் அவர் தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகு 1958 மறுபடியும் கோயில் நிர்வாகம் ஒரு கேஸ் போடுறான். என்னென்னா இவங்க அங்கே கல்லெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க, பள்ளிவாசல் நிர்வாகம் கல்லெல்லாம் வெட்டிட்டாங்க, டேமேஜஸ் கேட்டு சூட் போடுறான். இனிமேல் அவங்க எதையும் வெட்டக்கூடாது அப்படின்னு. அதையும் ஒரு நீதிபதி விசாரிக்கிறார். 3rd அடிஷனல் சப்ஜெக்ட் தான். அவர்கிட்ட விசாரித்து அந்த நீதிபதி அதில் தெளிவாக அவர்கள் கல்லை வெட்டினது அவங்களுக்கு சொந்தமான இடத்துல தான், நெல்லித்தோப்பு பகுதியில் தான் அவங்க வெட்டியிருக்கிறாங்க, அதை தாண்டி அவங்க வெட்டலன்னு சொல்லி அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்கில் இன்னொரு பிரச்சனை வருது. இதில் எல்லை சரியாக வரையறுக்கப்படவில்லை. ப்ராப்பர்ட்டி முழுமலை எங்களுக்கு சொந்தம், இது இவங்களுக்கு சொந்தம், நான் எல்லை எங்கே இருக்குன்றது இல்லை. அப்போ அவர் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூட்டு ஃபைல் பண்ணுங்க, அப்பீலுக்கு போகுது, அந்த அப்பீல்லே ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூட் ஃபைல் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அப்படி லிபர்ட்டி கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு இபி எக்ஸிபிஷன் பெட்டிஷன் தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக போடுகிற போது அந்த பிரச்சனை வருது. ஒரு வழக்கறிஞர் கமிஷனர் நியமனம் பண்ணுறாங்க. அவர் நேரடியாக அங்கே போகிறார். இருதரப்பு வழக்கறிஞர்கள் அதிகாரிகளை வச்சு ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணி ஒரு ஸ்கெட்ச் தயாரிக்கிறார். அந்த ஸ்கெட்சில் யாருக்கு எந்தெந்த பகுதின்னு சொல்லி தெளிவாக வரையறுத்து அந்த ஸ்கெட்சை கோர்ட்டில் போட்டு அந்த இபியும் அளவாயிருது. அப்போ 1958 அந்த பிரச்சனை என்பது அந்த 58 வழக்கில் இபியில் தீர்க்கப்பட்டுருச்சு. அதோட விட்டாங்களா? 75 இன்னொரு கேஸு, அதே 3rd அடிஷனல் சப்கோர்ட்டில் சுப்பிரமணியன் ஒரு நீதிபதி விசாரிக்கிறார். அந்த
தர்காவுக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இடையில ஒரு சுனை இருக்கு, அது யாருக்கு சொந்தம்ன்றதுல டிஸ்பியூட் பண்றாங்க. அந்த நீதிபதி ஏப்பா இது எப்பயோ முடிஞ்சு போன ஒரு கேஸு, திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றீங்க? அந்த சுனை பகுதி வந்து இவங்க நெல்லித்தோப்பு பகுதிக்குள்ளே தான் அது வருது, அதனால் அதை நீ கேட்கறதுக்கான எந்த உரிமை இல்லைன்னு சொல்லி அதையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு அப்பீல் போகிறாங்க, அப்பீலும் டிஸ்மிஸ் ஆகிடுது. அதற்கு பிறகு இவங்க மின்சார வசதி கேட்டு அரசாங்கத்தில் கேட்குறாங்க. அதுக்கு அரசாங்கமும் ஒரு சாங்ஷன் பண்ணுது, அங்கே கரண்ட் கிடையாது, டேமேஜ் ஆயிடுது, அதை கேட்குறாங்க, எதுக்குமே அனுமதி கிடையாது. மின்சாரம் கேட்டது, மின்சாரம் கவர்மெண்ட்லேருந்து அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு நிதி ஒதுக்கணி, அதுக்கும் கோயில் நிர்வாகத்துலேருந்து கேஸ் போடுறான். கேஸ் போட்டால் அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நீங்கள் அதுக்கிடையில் கவர்மெண்ட் அந்த ஸ்கீமே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம், அவங்க ஒப்புதலோட காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நெல்லித்தோப்பு வரை உள்ள படிகளுக்கு அவங்க ஒப்புதலோடு பண்ணிக்கங்க, அதுக்கு பிறகு உங்கள் சொந்த செலவில் பண்ணிக்கங்க. இது வந்து ஃபஸ்ட்டு முன்சிப் கோர்ட்டில் நீங்கள் மொத்தமாக பண்ணிக்கணும்னு சொல்லுது. 21 நெல்லித்தோப்பில் வந்து இவங்க தொழுகை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்லேருந்து சங் பரிவார் கூட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங். கொடிமரம் எத்தனை அடி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பீஸ் கமிட்டி, இத்தனை அடிக்கு மேலே நீ வைக்கக்கூடாது அப்படின்னு. ஏண்டா சொத்தே அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லியாச்சு, அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அரசு நிர்வாகம் ஏன் தலையிடுது, போலீஸ் ஏன் தலையிடுது, ஆர்எஸ்எஸ் ஏன் தலையிடுற, என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ தீர்ப்புக்கு நாட்டில் என்ன மதிப்பு இருக்குது, நீதிமன்றத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கே பட்டியல் சமூகம், சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் அப்படின்னா இந்த நாட்டில் என்ன தீர்ப்பு வச்சிருந்தாலும் ஒன்றும் செல்லாது அப்படின்றதா நீதிபதி அவர்களுக்கு அது நல்லா தெரியும். தீர்ப்பு சொன்னாலும் ஒன்றும் இல்லை அப்படின்றதான், மக்கள் தான் இந்த பிரச்சனையை எடுக்கணுன்ற நிலையில் தான் இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை நம்மிடம் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது சங் பரிவார் அமைப்பு அவங்க எடுத்த விஷயங்களில் வடநாட்டில் வேணால் ஜெயிக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் அவர்கள் ஒருபோதும் அந்த பிரச்சனையில் ஜெயிக்க முடியாது என்பதற்காக தொடக்கம்தான் இந்த கருத்தரங்கத்திற்கு இவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கிறாங்க. இறுதியாக தீர்ப்புக்குள்ள இன்னும் அதிகமாக போகிறவர்கள் நீதிபதி அவர்கள் வந்து அதை தீர்ப்பை வந்து பேசுவாங்க. அதே போல் மற்ற தொல்லியல் வரலாற்று விவரங்களும் ஐயா சாந்தலிங்கம் அவர்கள் பேசுவார். இப்போ நம்ம முன்னாடி உள்ள கடமை அப்படின்றதான் இப்போ வந்து நாம் முக்கியமாக பேச வேண்டியது. மதுரை வந்து ஒரு அமைதியான நகரமாக, வளர்ச்சியடைந்த ஒரு நகரமாக மாறணும்னா ஏற்கனவே இங்கே வந்து பல ஜாதி பிரச்சனை தூண்டிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில் 30க்கு மேலான சாதி அமைப்புகள் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு வந்து இஸ்லாமியருக்கு எதிராக வாங்கன்னு சொல்லி பல்வேறு இடங்களில் அங்கே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட வேலை நடக்குது. வருஷம் மதுரையில் 100 பேரை காஷ்மீருக்கு சுற்றுலா கூப்பிட்டு போகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் சேர்க்குறான். இப்போ காசி சங்கமம்னு கூப்பிட்டு போகிறான். அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் வளர்வது அப்படின்றது வந்து உண்மையில் இன்றைக்கி வளர்ந்துடலாம், அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு வந்து 2 திராவிட கட்சிகளும் எந்த வேலையும் செய்யலைன்றதான் யதார்த்தமான உண்மை, நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. இப்போ அந்த பொறுப்பு, அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டிய பொறுப்பு, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை காக்க வேண்டிய பொறுப்பு, மதுரையை காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம மேலே தான் நேரடியாக இருக்குது. இந்த அரசாங்கம் செஞ்சிடும், அந்த அதிகாரி செஞ்சிருவான், இந்த கோர்ட்டு செஞ்சிடும் அப்படின்றதுக்கான எந்த அடிப்படையும் இங்கே இல்லை. நாம் தான் களத்தில் இறங்க வேண்டும். ஜல்லிக்கட்டை போல, ஸ்டெர்லைட்டை போல, டங்ஸ்டனை காத்ததை போல நாம் களத்தில் இறங்கி மதுரையை காப்போம். நன்றி.